விவசாயத்தை அழிச்சிட்டு நீ வாங்கிடுவியா? உன் குடும்பமும் நாசமா போயிடும், குட்டுசாரா போயிடும். விவசாய மக்களை நோவு அடிக்காதே. அரசு கையெழுத்து கும்பிட்டான்னு வந்த எதுக்கு விவசாயத்தை நோவு அடிக்கிற? 11 ஊர் அழிஞ்சு அப்புறம் நாடு என்ன இருக்குது? விவசாயம் போட அப்புறம் என்ன இருக்குது நாடு? எடை குளத்துல நீங்க இது போடுங்கடா அத்தை போடுங்கடான்னு சொல்லி பொருளை கிளப்பி விட்டுவாரு வியாபாரிகள். விவசாய நிலத்தை அழிச்சு விட்டு என்னையா வாரி போற நீ? 11 ஊர் அழிச்சுட்டு 11 ஊர் அழிஞ்சு அப்புறம் என்னையா இருக்குது நாடு? விவசாயம் போட என்னையா இருக்குது? எழுதுவாங்களே 4 பயணம் உங்களை நாங்க சந்திச்சுமே எங்களுக்கு என்ன அறுவரு சொன்னீர்கள்? விவசாயத்தை அழிச்சிட்டு நீ வாங்கிடுவியா? உன் குடும்பமும் நாசமா போயிடும், குட்டுசாரா போயிடும். விவசாய மக்களை நோவு அடிக்காதே. விவசாயம் போனா நாடு என்ன இருக்குது? எனக்கே 70 வயசு ஆகுது. என் சொத்து போயிட்டா என் பின்னாடி இருக்கிற பிள்ளைகளை எப்படி போயிருப்பான்? நீ இல்ல இருக்கிறதுனால கொடுப்ப. என் பிள்ளைங்க நான் படிச்சுட்டு இருக்குதா? என் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்குதா? அதுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பியா? என் சொத்துல பிழைக்கையா? நானும் கடை வாங்குவேன், அந்த சொத்தை பாடுபட்டு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவேன், அந்த கடனை அடிப்பேன். என் சொத்தை குடிக்கிட்டு நீ என்னையா கொடுப்ப? அந்த பணம் எத்தனை நாளைக்கு ஆயிருப்பான்? பாடுபட்டு கஷ்டப்பட்டு நெட்டி வேறு சிந்து சம்பாதிச்சிருக்கிறியா? அந்த சொத்தை எதுக்கு கொடுக்க பாக்குற? எதுக்கு கொடுக்க பாக்குற? நீ ஏன் கொடுத்த? நீ ஏன் கொடுத்த சொத்து? அரசாங்கமா கொடுத்தது சொத்து. அரசாங்கம் கையெழுத்து கும்பிட்டாலே வந்த அரசுக்கு கையெழுத்து கும்பிட்டான்னு வந்த எதுக்கு விவசாயத்தை நோவு அடிக்கிற? 11 ஊர் அழிஞ்சு அப்புறம் நாடு என்ன இருக்குது? விவசாயம் போட அப்புறம் என்ன இருக்குது நாடு? கொட்டாய் அடிக்கிறா. நாங்க எங்க சொந்த பட்டாவில நாங்க கொட்டா போட்டு கன்னடா ஆர்ப்பாட்டம் பண்றோம். ராகுராவாடி அரசு சொந்தமாச்சியா நேரா கொட்டாய் எடுக்கத்தானே. ராகுல போலீஸ விட்டு 5000 போலீஸ் 6000 போலீஸ் விட்டு ராகுல திருட்டடியா கொட்டாயை உழைச்சு வாங்கி வர எதுக்கு குண்டாசல் போட்ட?